எல்லாருமே இந்த முட்டாள்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது 100% உண்மையான ஒரு நிலவரம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு சுத்தமான ஒரு புரிதல் இல்ல. இதுல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன விவரம்னு புரியும். குழந்தைக்கு ஆகட்டும், இந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையுமே இப்போ புத்தி இல்லாம தான் இருக்கீங்க. என்னடா இது தவறா சொல்றேன் அப்படின்றதெல்லாம் இல்ல. ரியாலிட்டியை நான் சொல்றேன். நீங்க எப்படி எடுத்துக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்குங்க. சரிங்களா? இந்த குழந்தை ஆகட்டும், அதுக்கு முதற்கொண்டு திணிக்கிறது. ரியாலிட்டியில மனிதனோட வாழ்க்கை ஒரு தானே இயங்கி நிலை சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரீடத்தை வச்சுட்டு மேல ஒண்ணு உக்காந்துருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வணங்கணும். எல்லாத்தையும் போய் இந்தாண்ட அளவு குத்தணும், இங்க அளவு குத்தணும், தீ மிதிக்கணும், நெருப்புல ஏறி ஓடணும். அது ஏன் பண்றீங்கன்னு கேட்டா உங்களுக்கே தெரியாது. எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன், காணிக்க அது இதுன்ட்டு நீங்களும் கூடவே ஆடு மாதிரி ஓடுறது. இதுக்கு பேரு என்ன விளைவு? ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இயற்கையோட நியதிப்படி பாத்தீங்கன்னாக்கா தானே இயங்கு நிலைதான். சரிங்களா? கடவுள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்புறம் இப்பெல்லாம் நம்மளாம் வந்திருப்போம்னு ஒரு கேள்வி ஒண்ணு எழும்பும். சரிங்களா? இம்மா நாள் நீங்க நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, கடவுள்னு ஒண்ணு இருக்கு, மேல ஒண்ணு கிரீடத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காதுதான் நம்மள ஆட்டி. ஒண்ணு கிடையாது. இயற்கையின் நியதிப்படி கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல. கடவுள்ன்றது வேற வகையில இயங்கிட்டு இருக்குது. தானே இயங்கி நிலை. எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன், எல்லாத்தையும் ஃபேக்டா. சரிங்களா? உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு இந்த நெருப்புல நடக்கிறது, தீமிதின்ற பேர்ல, பக்தின்ற பேர்ல, அப்புறம் மாம்பெரிய சூளத்தெடுத்து இங்க அளவு குத்துறது, முட்டாள்தனம். பக்தின்ற பேர்ல இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. அதுங்க மனசுலயும் இதெல்லாம் பெருமை, இது பக்தின்னு விதைக்காதீங்க. சரிங்களா? ஆழ் மனசுல எது பதிவாகுதோ அதுதான் ரியலா நடக்கும். அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் உண்மைன்ட்டு. நிறைய பேருக்கு எதிர்ப்பா தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் அதை தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுதானே உண்மை அப்படின்ட்டு. ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது ஆழ் மனசுல இதுதான் பதிய வச்சிட்டீங்க. நான் இப்ப சொல்றதை உங்களுக்கு பதிய வைக்கல, இதுதான் ரியாலிட்டி. புரியுதுங்களா? உண்மைன்னாக்கா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி இயங்கிட்டு இருக்குது. அதை நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு ஏத்துக்கிற விதத்தை சொல்றேன். சரிங்களா? ஆன்மீகத்துல இதுதான் உண்மை. ஆன்மீகம்னா கிரீடத்தை வச்சுக்கிட்டு மேல ஒண்ணு உட்காரல. உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்க. சரிங்களா? புத்திசாலித்தனமா பாருங்க. முட்டாள்தனமா கண்ணுல தெரியறது எல்லாத்தையும் நம்பாதீங்க. எல்லாமே மாயை. நான் கூட மாயை தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறது. உண்மை என்னன்னு உங்களுக்குள்ள பாருங்க. சரிங்களா? சோகமாலாம் உட்காந்துருக்காதீங்க. இந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு சோகமா உட்காந்துருக்கிறது கெத்து கிடையாது. சோகமா இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம். சோகமா இருக்கிறதுக்கு நான் பிற காரணம் நீங்க யோசிக்கலாம். அவனால தானடா அது நடந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சுச்சுவேஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உள்ள உணர்ந்து பாருங்க. ஹாப்பியா இருங்க. பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நன்றி.